வணக்கம் காய்ஸ், உங்கள் எம்ஜே பவி. இன்றைய T20 உலக கோப்பையில ஒரு முக்கியமான போட்டி, செமிஃபைனலுக்கான ஒரு போட்டி. நியூசிலாந்தும் சவுத் ஆப்பிரிக்காவும் மோதினாங்க. இரண்டு அணிகளுமே ஒரு பாவப்பட்ட அணிகள் என்று தான் சொல்லணும். ஏன் இதை சொல்றேன்டா, திறமை இருந்தும் கோப்பையை நெருங்குவார்கள், கோப்பையை கைவிடுவார்கள் இரண்டு அணிகளுமே. குறிப்பா சவுத் ஆப்பிரிக்காவாக இருக்கலாம், நியூசிலாந்தாக இருக்கலாம். இரண்டு அணிகளும் கோப்பைக்காக பக்கத்தை போய் தூக்குற மாதிரி போய் கையை விட்டுருவாங்க, கோப்பையை கொண்டு போயிடுவாங்க. இதுல சின்ன ஒரு டெஸ்டா போச்சு இந்த போட்டி. இரண்டு பாவப்பட்ட அணிகளுமே செமிஃபைனலுக்கு அடிபட வேண்டியதா போச்சு. சவுத் ஆப்பிரிக்கா ஆரம்பத்திலேயே இந்தியா மாதிரியான அணிகளுக்கே ஒரு சர்ப்ரைஸான நோக்ஸை பண்ணி கொண்டு வந்திருந்தாங்க. இன்னைக்கு துடுப்பாட்டம் ஃபெயிலியரா போச்சு தான் சொல்லணும். மார்க்கம் 18, டீகாக் 10, ரிக்கல்டன் எந்த ஒரு ஓட்டங்களையும் பெறவிட முடியாமல் கோல்டன் டக். அடுத்தது பிரிவிஸ் 34, மில்லர் 6, டப்ஸ் 29, ஆல்ரவுண்டர் மார்க்கோ ஜான்சன் 55, 30 பந்துகளில் 5 சிக்ஸர்கள். உண்மையாவே மார்க்கோ ஜான்சன் நாட்டுக்காக இன்றைக்கு ஒரு நல்ல நொக்ஸை கொடுத்திருந்தாரு. உண்மைக்கும் எனக்கு பிடிச்சிருந்துச்சு மார்க்கோ ஜான்சன் பேட்டிங். அதுக்கு பேருந்து நம்மளுடைய நியூசிலாந்தோட வேகப்பந்து வீச்சாளர் ஹென்றி 2 இலக்குகள், கோன்ஸ் 2 இலக்குகள், பெட்குஷன் 1 இலக்கு, ஜிமினிஷம் 1, ரச்சின் ரவீந்திரா அவரும் ஒரு 2 இலக்கு அவற்ற பங்குக்கு எடுத்துட்டாரு. ஆக மொத்தம் 169 ஓட்டங்களுக்கு 8 இலக்குகளை இழந்தாங்க நம்மளுடைய சவுத் ஆப்பிரிக்கா. சரி, 168 தானே, கொஞ்சம் லேஸ்ல விட்டு கொடுக்க மாட்டாங்கன்னு பார்த்தா நியூசிலாந்து டீம் செமிஃபைனல் எப்படி ஆடணும்ன்றத சவுத் ஆப்பிரிக்காவுக்கு கூப்பிட்டு வச்சு இருத்தி கொஞ்சம் வேகமாகவே கத்து கொடுத்துட்டாங்க. ஏன் சொல்றேன்னா 12.5 வரைக்கும் முடிச்சுட்டாங்க விஷயத்த. டிம் சைவர்டும் பின்னலனும் ஒரு நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப். உண்மைக்குமே பின்னலன் 100 ஓட்டங்களை அடிச்சு போட்டாரு. 33 பந்துகளில் 8 சிக்ஸர் 10 பவுண்டரி. பின்னலன் விட்டு இருந்தா குறிப்பா 200 அடிச்சிருப்பாரு, ரன் இல்லை. சரி, அதுக்கு வந்து ஷைபட் 2 சிக்ஸர் 7 பவுண்டரி, பார்ட்னர்ஷிப்பே 150 கிட்ட வந்தாச்சு. அதுக்கு இப்ப ரச்சின் ரவீந்திரா வந்து 2 பவுண்டரி அடிச்சு 13 ஓட்டங்களோட மச்சம் முடிச்சுட்டு போய்கொண்டே இருந்தாங்க. ரபாடா மட்டும் 3 ஓவர் 28 ஓட்டங்களை கொடுத்து ஒரு இலக்கு. இந்த போட்டி செமிஃபைனலை ஏண்டா இப்படி பார்க்க வச்சிங்க சவுத் ஆப்பிரிக்கா மாதிரி தான் இருந்துச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் அங்கால செமிஃபைனல்ல இருந்து இந்தியா வந்தாலோ இல்லாட்டி இங்கிலாந்து வந்தாலோ என்னுடைய சப்போர்ட் நியூசிலாந்தாக்கு தான் இருக்கும். ஏனண்டா கப்படியா டீம் தான் கப்படிக்கணும்ன்றதுதான் என்னுடைய கொள்கை. அதுக்கு இப்ப யார் அடிச்சாலும் பிரச்சனை இல்லை. நீங்க கொமல்ல சொல்லுங்க, எனக்கு தெரிஞ்சு நியூசிலாந்து கப்படிச்சா நல்லா இருக்கும்ன்றத. ஏன்னா கேன் வில்லியம்சன் மாதிரி வீரர்கள் இந்த அணிக்காக மிக பாடுபட்டு இருந்தாங்க. சாட்னர் எப்படியோ கொண்டு வந்துட்டார் ஃபைனலுக்கு டீமை. இனி ஃபைனல்ல எந்த டீம் வந்தாலும் கப் அடிச்சிருங்க அந்த மாதிரி தான் சொல்லக்கூடியமா இருக்கு. இதோட இந்த வீடியோ முடிக்கலாம். உங்களை எம்ஜே பவி, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கொமல்ல போடுங்க. டடா.